திருவண்ணாமலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உரையாற்றி வருகிறார். அதன் காட்சிகளை பார்க்கலாம். நம்முடைய மாநில அரசு இந்த ஆட்சியக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அதற்காக முயற்சி எடுக்கிறீங்கம்மா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏழை மக்கள் அதிகமா இருக்கிறாங்க. தலைமுறையாக தமிழகத்துல ஏழை மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார். நான் ஏழையா இருந்தேன், என்னுடைய தாய் ஏழையா இருந்தாங்க, அவங்க தாய் ஏழையா இருந்தாங்க. இப்படித்தாங்க ஏழை மக்கள் எல்லா இடத்துலையும் எண் மக்கள் யாத்திரையுடைய நோக்கமே ஒரு புது விதமான அரசியலை கொண்டு வர வேண்டும். இந்த அரசியல்ல லஞ்ச லாவணியத்துக்கு இடம் கிடையாது, ஜாதி மத அரசியலுக்கு இடம் கிடையாது, அடாவடித்தனத்துக்கு இடம் கிடையாது, குடும்ப அரசியலுக்கு இடம் கிடையாது. அப்படிப்பட்ட அரசியலை தமிழக மக்களை கொண்டு வர வேண்டும். குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் வாழக்கூடிய வருகின்ற நாட்கள், வருகின்ற ஆண்டுகள் உங்களுடைய குழந்தை நல்ல ஒரு தமிழ்நாட்டில் வளர்ச்சி தமிழ்நாட்டில் வாழ வேண்டும் என்பது நம்முடைய ஆசை. அதற்காகத்தான் எல்லா இடத்திலும் கூட பெரும் ஆதரவோடு நம்முடைய எண் மக்கள் யாத்திரை நடத்தி கொண்டிருக்கிறது. அதுவும் கனசபாக்கத்தை பொறுத்தவரை சாதாரண தொகுதி இல்லைங்க. இந்த ஊருக்குள்ள யார் வந்தாலும் கூட நம்முடைய பார்வதி தேவி தவமிருந்து அவருடைய பெயரில் இருக்கக்கூடிய 4560 அடி உயரம் இருக்கக்கூடிய பர்வத மலையை யாரும் கூட பார்க்காம உள்ள வர முடியாது. ரொம்ப ஆச்சரியமா அவ்வளவு செங்குத்தான ஒரு மலை. யாருக்கு உண்மையாலுமே சிவபெருமானின் மீது முழுவதுமாக பக்தி இருக்கோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த மலை ஏறுவதற்கு அனுமதி கொடுக்குது. எல்லா நாளுக்கும் ஏற முடியாது. ஆனா இங்க இருக்கிற நிறைய பேர் நீங்க ஏறிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். வரும்போது நிறைய நம்முடைய சகோதரர்கள் சொன்னாங்க, நான் பருவத மலை ஏறி இருக்கிறேங்க. அப்படி என்றால் முழுவதுமாக உங்களுக்கு பக்தி இருக்கிறார். இல்லாட்டி இந்த மலையில சாதாரண மலை யாரும் ஏற முடியாது. அப்படிப்பட்ட 4560 அடி இருக்கக்கூடிய உயரமான ஒரு மலை உங்களுடைய தொகுதியில். கைலாயம் எல்லா நாளும் போக முடியாது. கைலாயம் போக முடியாதவர்கள் இந்தியாவில் கைலாயம் போனால் என்ன சிறப்பு கிடைக்குமோ அது கிடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய பர்வத மலைக்கு வந்து இந்த மலையொரு திருமலை சுற்றி வந்தாலே போதுங்க. கைலாயத்திற்கு போன ஒரு அற்புதமான அருள் இந்த ஊருக்கு கலசப்பாக்கத்திற்கு வந்தால் நம்முடைய சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் தாய்மார்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, சரித்திரத்திலும் இருக்கிறது. இந்த பர்வத மலையினுடைய அதிகாரத்துலதான் தென்காரத்துடன் 1000 யானைகளை தன்னுடைய கண் அசைவுக்கு படைக்கிறான் என்று சரித்திரம் சொல்கிறது. இந்த பருவமலை கீழ் இருக்கிற காட்டுல பரிகாரத்தோழன் 1000 ஆணைகளை பழக்கிறான். நம்மளாம் மாட்டை பழகி பார்த்திருக்கிறோம், ஆட்டை பழகி பார்த்திருக்கிறோம். யானையை பழக்கிய பரிகாரத்தோழன் அவர்கள் இந்த பழகு கீழெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்படிப்பட்ட அற்புதங்கள் பல விஷயத்தை கொண்டிருக்கிறீர்கள். மிக மிக முக்கியமாக நம்முடைய படவேடு வேலையாதேவி அம்மாள் குடியிருக்கக்கூடிய அற்புதமான பண். எல்லோருக்கும் அம்மாவின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மண்ணிருக்கின்ற யாத்திரை வந்திருக்கின்றோம். ஜவ்வாது மலையிலிருந்து நம்முடைய சகோதரர்கள் வந்திருக்கிறோம். ஜவ்வாது மலையிலிருந்து இன்னைக்கு பெரிய அளவில் நம்முடைய சகோதரர்கள் அந்த யாத்திரைக்கு வந்திருக்கிறீங்க. முதல்ல உங்களுக்கு இந்த நேரத்தில் ஜவ்வாது மலையிலிருந்து வந்திருப்பவர்களுக்கு உங்களுடைய சிறப்பான இன்றுகளை வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.